ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவிப்போம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பத்துக்கு ஒரு 50% சூப்பராக இருக்கும். நல்ல வருமானம் வரும். கும்பம் கோபுர விமான கலசம், காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம். இந்த அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் அங்கே இருக்குது. மனதில் எதையும் வெளிக்காட்டாத, அடுத்தவர்கள் மீது வெறுப்பை வெளிக்காட்டாத தன்மை உடைய கும்பராசிக்காரர்கள். காலபுருஷம் 11ஆம் இடம், எண்ணியது நடப்பதற்கு எதையும் செய்வார்கள். அதனால் நாம் குரு பயிற்சி பலன்களில் கும்பத்துக்கு 2-11 கூடியவர் தான் குரு பகவான். 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர். அவர் போய் கடகத்தில் காலபுருஷத்துக்கு 4, உங்களுக்கு 6. பெரிய கஷ்டங்கள் வராமல் இருக்குன்னா கடனை வாங்கி வீடு கட்டிடுங்க. என்னுடைய பாலிசி அதுதான். காலபுருஷத்துக்கு 2 கூடியவன் காலபுருஷத்துக்கு 6ல் இருக்கிறான். அவனே 4 கூடியவன். சம்பாதிக்கிற பணம் கடனுக்கு போய் சேரப்போகிறது. தாயின் மருத்துவ செலவுக்கு தேவை அடைகிறது. ஏற்கனவே வாங்கிய வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறதுக்கு கடன் அடைக்கத்தான் இந்த ஆண்டு முழுவதும் வருமானத்தை அதிகமாக கொடுத்து அந்த பணத்தை சேமிக்க விடாமல் ஆக்கிடுவார். இதுதான் ரூல். இப்படி தான் அமைய போகுது. இது கோச்சாரம் ஒரு 20% வேலை செய்யும். பிறந்த ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பிறந்த ஜாதகத்தினுடைய தசை புத்திகள் அந்தரங்கள் அவைகள் சுமாராக இருந்து இது குருவின் பார்வை இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். சில பேர் சொல்கிறீங்க குரு பயிற்சி வந்துட்டா நல்லா இருக்குங்கிறீங்க. நாங்கள் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 18 வருஷம் 20 வருஷம் ஏதாவது மோசமான பெரிய கிரகங்கள் நீளமான ஆட்சி செய்யும். அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேசுவதெல்லாம் கரெக்ட் தான். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குங்கிறீங்க, நான் அப்படியே தான் இருக்கேன். அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நிறைய இப்போ நானும் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுவேன். உங்களுக்கு டைம் சரியில்லை, நீங்கள் இருக்கிறத வச்சுட்டு நல்லது பண்ணிக்கணும். அப்போ நாம் வானலாவிய கற்பனை பண்ணும்போது நமக்கு ஜாதகம் ஒத்துழைக்கணும். நீங்கள் சுகமாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் உங்களை பெர்மிட் பண்ணணும், அட்மிட் பண்ணணும். அது பண்ணலைன்னா அது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கும்பராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சமடையும். உச்சம் என்றால் என்ன என்றால் முழு நிறைவுன்னு அர்த்தம். எல்லா தகுதியும் உடையவர், யாருக்கும் சமரசமாக இருப்பார். ஆனால் குரு நின்ற வீட்டிற்கு ஒரு பலனும் பார்த்த வீட்டிற்கு ஒரு பலனும் தருவார். இந்த இடத்தில் உச்சம் பெற்ற ஒருவர் உச்சத்தின் பார்வையிலே எல்லாருக்கும் அனுப்புவார். அப்போ குருனா பெரும் பணம், பெரும் பொருளாதாரத்தை தரக்கூடியவர். குருவுக்கிட்ட ஒரு திருப்தின்னு ஒன்று இருக்கும். குருவுக்கிட்ட ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் குருவினுடைய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம குருவினுடைய பார்வை தான் நமக்கு ரொம்ப பலன். அப்போ கும்பராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. முதல் பார்வை குருவின் 5ஆம் பார்வை 10ஆம் வீட்டில் விழுகுது. அப்போ தொழில், கௌரவம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கும்பராசினருக்கு மருமகன் வருவதால் அது பெருமையாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் பெரிய நன்மை பெறுவாங்க. உங்கள் தொழிலில் மிக நல்ல லாபம் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய வாக்குனால தொழில் செய்வீங்க. ஏன்னா கும்பத்துக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை குருவின் 9ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ எல்லாரிடத்துலையும், வேலைக்காரர்களிடத்துலையும், உங்களோட பணியாளர்கள்ட்டையும் நயமாக நைஸாக பேசி வேலை வாங்கிடுவீங்க. உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் குறைந்த செலவில் நிறைந்த வேலையை வாங்கிடுவீங்க. சிலர் வீட்டில் சமையல் செய்து அதனை வீதிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. இல்லை உழைப்பும் அலைச்சலும் அதிகம் இருந்தாலும் லாபமும் கணிசமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழிற்சாலை தொழில்களை மேம்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. முதலீட்டு செலவும் உண்டு. அதிக பணவரவை கொண்டு முதல் வாங்கிய கடனை அடைச்சிடுவீங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதான். அப்புறம் புது கடன் வாங்குவீங்க. உங்கள் வாரிசுகளும் உங்கள் தொழிலுக்குள் பங்கெடுப்பாங்க. அதெல்லாம் நல்லது, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கணக்கு வழக்கு பார்க்க ஆடிட்டர் வைக்கும் அளவிற்கு உங்களுக்கு தொழில் பெருகும். நல்ல கணக்கு பழைய வச்சுருப்பீங்க, இப்போ ஆடிட்டரே வைக்கிற அளவு.
அதனால் உங்களுக்கு கௌரவம் இருக்கும். வரி முதலிய இதுகள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் யோசனையை ஒரு தடவை ஜாதகத்தை அனுப்பி கேட்டுக்கோங்க. ஏன்னா கோச்சாரம் நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் பிறந்த ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த குருவினுடைய 5ஆம் பார்வை பற்றி பார்த்தோம், குருவினுடைய 7ஆம் பார்வை. அப்போ கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 7ஆம் பார்வையால் ராசியின் விரயஸ்தானமான மகரத்தை பார்க்குறார். அப்போ ராசிக்கு விரயம் 12ஆம் இடம். அதாவது ராசிக்கு 12ஆம் இடம் மகரம், கும்பத்துக்கு 12ஆம் இடம், அது விரயம்னு சொல்லுவாங்க. அப்போ 6, 12 தொடர்பு வருது. 2 என்கிற வருமானம் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை 12ஆம் வீட்டிலும் விழுகுது. அப்போ என்ன செய்யணும்? என்னமோ சொல்ல போகிறாரே அப்படின்னா, 12ஆம் இடம் என்பது அயன சயனம் போகும். அப்புறம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அப்போ அலைச்சல் இருக்கும். அப்போ வேலையில் அலைச்சல் இருக்கும் அப்படின்னா ஆமாம். இப்போ கல்யாண விஷயமாக அலைச்சல் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். சிலருக்கு கடன் வாங்கவும் கடன் கொடுக்கும்படியான அலைச்சல் இருக்கும். சிலருக்கு வேலைக்கு வேலைக்காரன் கிடைக்காம தேடி அலைஞ்சி இப்போ தான் அந்த ஊரில் போய் 2 பேரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னா லேபர்ஸோட ப்ராப்ளங்கள் இருக்கும். மருத்துவம் சார்ந்த அலைச்சலும் விரயமும் இருக்கும். ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு டாக்டர் சரிப்பட்டு வரல, வேறு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு கிளம்புவீங்க. இதனால் நோய் குணமாவதற்குள் அடுத்த ஒரு வியாதி வந்துடும். ஸோ 6, 12 என்பது அது சரியான வீடு இல்லை. அப்போ ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைப்பீங்க. தொழிலில் தடங்கள் ஏற்படும், தடைகள் உண்டாகும். ஏன்னா வேலைக்கு லேபர் கிடைக்காது. அப்போ அந்த வேலையிலால மன உளைச்சல், டயத்துக்கு சாப்பிட முடியாது, அலைஞ்சு திரிஞ்சு டயர்டாகி வருவீங்க. சில பேர் உழவார பணி பண்ணுவாங்க, சில மருத்துவமனையில் சேவை செய்கிறேன்னு கிளம்பிடுவாங்க. சில வீடுகளில் வயதான பெண்கள் வழி தவறி காணாமல் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ பசுமாடு அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிடும். மாடை கட்டி வச்சிருந்தேன், எங்கே அத்துக்கிட்டு போச்சுன்னே தெரியல. பால் முகவர்கள், பால் டப்பாக்கள், குடிதண்ணீர் கேன்கள், மீன்கள், அரிசி மூட்டை, தயிர் டின்கள், இனிப்பு, குடிநீர் பானங்கள், சாராய பாட்டில், பூ, முட்டை, கழிவறை மற்றும் கிணறு, இதை எல்லாத்துக்கும் வகையில் ஒரு மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி தொழில் சார்ந்த பத்திர தரவுகள், டாக்குமெண்ட்ஸ் ஒரு பிரதி எடுத்து வச்சு கொள்ளணும். இளைய சகோதரன் கோபித்து கொண்டு எங்கேயோ ஓடி போயிடும். இவனுங்களை தேடி பிடிச்சி அலைஞ்சு அதை வேறு வீட்டில் கொண்டாந்து சேர்க்கணும். அதனால் சொல்லுவாங்க, அதுக்கு வீட்டை விட்டு போன குரங்கு தானாக வரும்னு நினைப்பீங்க. அது போய் எங்கேயாவது மாட்டிக்கும். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், விரயங்களை அதிகமாக்குவார். அப்போ கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். காசு பண புழக்கம்லாம் இருக்கும், அதுலெல்லாம் ஒரு குறையும் வராது. கொஞ்சம் மைனஸை சொல்லும்போது நமக்கு வலிக்குது இல்லையா? ஆனால் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2 கூடியவனே உச்சமடையும் போது எப்படி தாறுமாறு தங்கத்தேர். அரசியல்வாதிகளுக்கு பாட்டுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சில அரசியல்வாதிகள் கட்சி வச்சு கட்டி தாவுவான். சகோதரன் மூலம் மூத்த சகோதரன் மூலம் பண வரவு உண்டாகும். வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைவர் பதவி வரும், பதவி உயர்வு வரும், கணிசமான நல்ல பலன்கள், மாத சம்பளங்கள் கிடைக்காம இருந்தது கிடைக்கும். திருமணம் நடப்பதால் குடும்பம் பெருக்கம் ஏற்படும், குடும்பத்தில் எண்ணிக்கை அதிகம், குழந்தைகளின் வரவால் குடும்பம் நிறைய குழந்தை பாக்கியம், குழந்தைகள் கல்வி, வெளிநாட்டு கல்வி, ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். அதுபோல் உங்கள் வாக்கில் கூட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், நல்ல முறையில் காசு வரும், நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் உண்டாகும். அப்போ புடவை கடை வைக்கலாம், அழகு நிலையம் வைக்கலாம், அந்த மாதிரி தொழில், ஹோட்டல் தொழில், அட்வர்டைஸ்மெண்ட்டு, நிருபர்களாக இருக்கிறவங்க, ஜோதிடர்களாக இருக்கிறாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிமையான பேச்சால் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல் குரு பூச நட்சத்திரத்தில் வரும் பொழுது நல்ல பலன் தருவார், பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக நல்ல சேவை செய்வாங்க, பொறுப்பான பதவி உள்ளவங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும், வாழைமல தோரணங்கள்லாம் கட்டப்படும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், அதற்கு முயற்சியில் ஈடுபடலாம், வேலை விஷயமாக வேறு இடத்துக்கு மாற்றலாம்,
குடும்பத்தோடு செல்ல முடியும். சிலருக்கு மறுமணம் கிடைக்கும், 2வது கல்யாணம் நடக்கும், பதவி உயர்வு உண்டாகும், கிளினிக் ஆரம்பிக்கலாம், டாக்டர்ஸ்க்கெல்லாம் கிளினிக் ஆரம்பிக்கலாம், வட்டி வியாபாரத்தை பல பிரபலமான இடத்துக்கு மாற்றுவீங்க, இதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை தருவார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். கோவில் கோபுர விமான கலசங்களுக்கு வாங்கி கொடுங்க. மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க. சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதி அடைந்துக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு ஒரு அமைதி உண்டாகும். ஜாதகம் பார்க்கணும், நல்ல வீடு கட்டணும், பிளான் பண்ணணும், பேர் வைக்கணும் அப்படின்னா ஒரு முறை ஜாதகத்தை அனுப்புங்க. பார்த்தா நன்றி.